சீன்ல போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவரு ஜெயில்ல யாரையோ பார்க்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவர் தான் பேசுறாரு. நீ திருப்பிய தோத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு இந்த ஆபீசர் அந்த கொலகார, அதாவது மாடியில இருந்து விழுந்து செத்து போனா இல்லையா, அவன்லாம் ஒரு சின்ன பெயிட் தான், ஆனா அது தோத்து போச்சு. ஆனா இதை விட பெரிய பிளான் வச்சிருக்கேன். நான் எப்படியா இருந்தாலும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நான் ஒரு கொலைய பண்ணி ஜெயில வந்து உன்னையும் கொல்லுவேன் அப்படின்றான். இப்பதான் ஆப்போசிட்ல இருக்கிறத யாருன்னு காமிக்கிறாங்க. அது அந்த சைக்கோ டாக்டர் அன்சோஜன். அதுக்கு அன்சோஜன் சொல்றாரு, நீ எல்லாம் கொலை பண்ண மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். கொலை பண்றவங்களை என்னால கண்ணிலேயே கண்டுபிடிக்க முடியும். உனக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த ஆபீசர், நீ வந்து ஒரு பிரெயின் சர்ஜன் தான் கேள்விப்பட்டேன், என்ன ஐ டாக்டருமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சைக்கோ சொல்றான், ஒருத்தர் கொலை பண்ணணும்னு நினைச்சா அவங்க கண்ணுல வந்து எமோஷன்ஸே தெரியாது, ரொம்ப வெறுமையா இருக்கும். ஆனா உன் கண்ணுல பாசம், நேசம், வெறுப்பு, கோவம், பச்சாதாபம் எல்லாமே தெரியுது. அதனால நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பழகி வர்றது கிடையாது, கொலை பண்றதுன்றது அதெல்லாம் பிறக்கும் போதே வரணும் அப்படின்றாரு. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அந்த அன்சோஜின் கண்ணுக்கு எதிரில இருக்கிற போலீஸ் ஆபீசர் குட்டி பையனா தெரியறான். அதாவது யாருன்னா அன்சோஜினை காட்டி கொடுத்தான் இல்லையா, அந்த சின்ன குட்டி பையன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அவன் தான் இப்ப இந்த போலீஸ் ஆபீசரா இருக்கிறது. போலீஸ் ஆபீசரோட அல்டிமேட் எய்மே பாத்தீங்கன்னா இந்த அன்சோஜினை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு தான். ஆனா அவர் சேஃபா ஜெயில இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணி யாராவது ஒரு கிரிமினல்ல நான் கொலை பண்ணா என்ன தூக்கி ஜெயில போடுவாங்க, அப்ப ஜெயில உட்காந்து இந்த அன்சோஜனை கொலை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இது. இத அந்த அன்சோஜன் கிட்டே வந்து சொல்லியிருக்காரு இந்த போலீஸ் ஆபீசர். ஆபீசர் பேரு கோமூச்சி. அந்த கோமூச்சி கிட்ட சொல்றாரு, சோ நெக்ஸ்ட் டைம் என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சினா கண்ணத்துல எல்லாம் கத்திய வச்சு சொருக கூடாது, கழுத்துல ஒரே சொருகா சொருகணும், அதான் ப்ராப்பரா கொலை பண்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்கறாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஆபீசர் கோமூச்சி சொல்றாரு, நான் யூசுவலா அந்த கடவுளை பத்தி என்ன நினைப்பேன்னா, கடவுள் வந்து நமக்கு யார் பாவம் பண்ணாங்களோ தப்பு பண்ணாங்களோ அவங்கள மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு, அதனாலதான் எனக்கு பிடிக்காது. ஆனா இப்பதான் ரீசெண்டா நான் ஒரு மர்டர் ஸ்பாட்ல நான் ஒரு பைபிள் வசனத்தை படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் இருந்தது. அதை தான் நான் இப்ப உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்றான். அது எப்படி பண்ண போறேன்னு தெரியுமா, நீ எப்படி ஏன் கண்ணு முன்னாடி எங்க அம்மா அப்பாவை சாகடிச்சு அந்த வலியை எனக்கு தந்தியோ, அதே மாதிரி உன் பையன் கண்ணு முன்னாடி உன்னை சாகடிச்சு அந்த வலியை உன் பையனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் அன்சோஜன் ஒரு ஜெர்க் ஆகிறான். ஏன்னா பல காலம் முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து அவனை பிரிசன்ல பார்த்து, நமக்கு பிறந்த பையன் செத்துட்டான், இன்னும் சொல்ல போனா நான் தான் அவனை என் கையால கழுத்தை நெரிச்சு கொன்னேன், அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உன் முகம் தான் ஞாபகம் வருது, அவன் உன்ன போலயே ஒரு கொலகாரனா மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல அவர் பயங்கர ஷாக் ஆகி பயங்கர டென்ஷன் ஆயிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, சேஃபா ஜெயில இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்தாச்சு. ஆனா இப்பதான் இந்த ஆபீசர் சொல்லும் போது தான் தெரியுது தன்னோட பையன் இன்னும் உயிரோட இருக்கான். அதை கேட்ட அந்த சைக்கோ அன்சோஜன் சந்தோஷம் தான் பாடுறான்.